அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 17வது நாளை அடைந்திருக்கோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்னைக்கு பாவ மன்னிப்பு பற்றிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதனால மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா இந்த பயானை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக பாவ மன்னிப்புனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, மறுமையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்தில் இருந்து நம்முடைய பாவ மன்னிப்பு நம்மை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்று பார்த்த வசனங்களை வைத்து பார்க்கும்போது என்னது, அந்த பாவ மன்னிப்பு மூலியமா அந்த பாவங்களே நன்மைகளாக மாற்றப்பட்டு நாம் சொர்க்கத்திற்கு போவதற்கும் இந்த பாவ மன்னிப்பு என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோமா. அப்போ இந்த பாவ மன்னிப்பை நம்ம மறுமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டதுனால தான் நமக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த டே டு டே லைஃப்ல பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே பொதுவாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிஃப்ட் உனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு கிடைக்க போது வச்சிருக்கோம் அப்படின்னு எவ்வளோதான் மிக உயர்ந்த கிஃப்டை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வச்சுருந்தாலும் நமக்கு அதுக்காக நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் உள்ள ஒரு ஆசையோ ஆர்வமோ கொஞ்சம் குறைதலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சாதாரணமான ஒரு கிஃப்டை கூட நம்ம ஆசைப்படுற ஒரு கிஃப்டை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டி சமீபத்தில் உனக்கு கொடுத்துருவேன் இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் அந்த வேலையை செய்வோம். அந்த மாதிரி தான் அல்லாஹ் தாலா இந்த பாவ மன்னிப்பிற்குரிய கூலியை நமக்கு மறுமைக்குள்ள பலனா மட்டும் கொடுக்கல, இம்மைக்குள்ள பலனாவும் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில சொல்றான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்றும் கூறினேன். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மக்கள் கிட்ட பார்த்து சொல்றாங்களாம், சரிங்களா, யுர்சிலி சம அலைக்கும் மிதுராரா, அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்த மழையை அனுப்புவான். வ யும்திதுக்கும் பி அம்வாலியும் வ பனீன வ யஜ்அல் லகும் ஜன்னாத்தியும் வ யஜ்அல் லகும் அன்ஹாரா, அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். இப்போ பாவ மன்னிப்பு கேட்கும் போது என்னென்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் தாலா உங்களுக்கு அதிகமான மழையை இறக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இப்படி நினைச்சிடக்கூடாது, அதிகமான மழை வர்றது மூலியமா நமக்கு கேடு விளைவிச்சிருமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் வர மிதுராரா அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, நமக்கு தேவையான அளவு, நிலத்திற்கு தேவையான அளவு, உலகத்திற்கு செழிப்பை அளிக்கக்கூடிய மழையை குறிக்குது, அழிவை தரக்கூடிய மழையை குறிக்கல, சரிங்களா. ஸோ நமக்கு தொடர்ந்து அதிகப்படியான மழையை அல்லாஹ் அனுப்புவதன் மூலியமாக இந்த நாட்டை செழிக்க வைத்து அதன் மூலியமா அல்லாஹ் தாலா நம்முடைய வளத்தை பெருக்கிறான். ஸோ நம்ம செய்கிற இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட விதத்தில் மட்டும் நம்ம பயனடையாம நம்மளுடைய ஊர் உலகத்துக்கே பயன் தரக்கூடியதாகவும் அமையும் அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுதா. நம்ம அப்போ இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு சுயநலமா நமக்கு நமக்கு அப்படிங்கிற வாழ்க்கையில அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை இறக்குறது, நீ உன்னுடைய பாவ மன்னிப்பு மூலமா மற்றவர்களுக்கு மழையை நான் அளித்தனா அந்த நன்மையும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா. அப்போ நம்ம இன்னைக்கு பொதுவாகவும் இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, பொதுவாக மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் பொதுவாக செய்கிற தவறு என்ன, ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ பொதுவாக நம்ம செய்கிற தவறுகளுக்கு பொதுவாக எல்லாரும் செய்யணும் பாவ மன்னிப்பு செய்யணும். அதே மாதிரி இப்போ அவங்க செய்யலை நான் செய்யலை அப்படின்னு இருக்காம நம்மளுடைய பாவ மன்னிப்பை கேட்கறது மூலயமா நம்முடைய அந்த தௌபாவின் மூலயமா மற்ற அனைவருமே நன்மையை அடைவாங்க அப்படின்றது புரியுதா. அதனால நம்ம இந்த உலகத்துக்கு நமக்கு செழிப்பாக்கிறதுக்கு மழை வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, வறட்சி நீங்கணும், இந்த வாழ்க்கை பசுமையாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதிகமாக பாவ மன்னிப்பு செய்யணும். அடுத்து அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தாலா செல்வத்தையும் குழந்தைகளையும் கொடுப்பான. இப்போ இதுல அல்லாஹ் தாலா எப்படி சொல்றான்னா, உங்களுக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்றான். அப்போ யார் ஒருத்தருக்கு செல்வம் இல்லையோ பிள்ளைகள் இல்லையோ அவங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தி தான் செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவானா, இந்த செல்வத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து வறுமையை நீக்கி நம்ம சந்ததி உடையவர்களா அல்லாஹ் தாலா மாற்றுவானா. இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஒரு பாவ மன்னிப்பு, நம்ம பாவம் செஞ்சுட்டோம், அந்த பாவத்தை நீக்கினா நம்ம பணக்காரங்களாகவும் நம்ம பிள்ளைகள் உடையவங்களாகவும் அப்படின்றது எவ்வளவு நம்மளால நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்னா,
உங்களுக்கு பிள்ளைகளையும் பொருட்களையும் கொடுத்து உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்றான். ஏன்னா எல்லா பொருட்களையும் பிள்ளைகளையும் கொடுக்கறது எல்லாமே நமக்கு அருள்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா எத்தனையோ வசனங்கள்ல அல்லா தஆலா என்ன தெரியுமா சொல்றான்? உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனைகள்னு சொல்றான். இன்னொரு இடத்துல உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு அலங்காரம் தான் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த வசனத்துல சொல்ற அந்த பொருட்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்ற வசனத்துல சொல்ற பொருட்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு இறைவன் நிறைய பேருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான், நிறைய பேருக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கான். அந்த செல்வத்தின் மூலியமாவும் அந்த பிள்ளைகள் மூலியமாவும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? அவங்க நிம்மதியா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நன்மை கிடைக்குதா? அவங்க இம்மை வாழ்க்கையில கண்ணியத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? மறுமை வாழ்க்கையில வெற்றி அடைய போறாங்களா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் இல்லையா? அல்லாஹ் சொன்ன மாதிரி சோதனைகளாதான் பல விஷயங்கள்ல ஆக்கி வச்சிருக்கான் அல்லா தாலா பிள்ளைகளையும் பொருட்களையும். அதே மாதிரி வெறும் அலங்காரம், எனக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கும் பொருள் இருக்கு, இவ்வளவுதான் இல்லையா? ஆனா அதை கொண்டு நன்மை என்ன அடைகிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஆனா உண்மையாலுமே நம்ம பாவ மன்னிப்பு செய்யும் போது அந்த பொருட்களும் பிள்ளைகளும் எப்படி தெரியுமா ஆகும்? நமக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளா ஆகும், நமக்கு உதவி செய்யக்கூடிய பொருள்களா மாறும். சரிங்களா? இந்த பாவ மன்னிப்பு மூலியமா நம்மளுடைய ஏழ்மை நீங்கும், நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கும், நம்மளுடைய கடன் சுமை நீங்கும், மற்றவர்கள்கிட்ட நம்ம தேவையற்றவர்களா நம்ம இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த வாழ்க்கையில நம்ம செழிப்பா வாழலாம். அதே மாதிரி இப்போ பிள்ளைகள் மூலியமா பார்த்துட்டா நம்ம பெற்றவர்கள் அப்படிங்கிற பேர் கிடைக்கும், நம்மளுக்கு சந்ததிகள் பெருகும், நமக்கு நாளைக்கு வயதான பிறகு நம்ம அவங்கள பார்ப்பாங்க, நமக்கு அவங்க இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க செய்து தருவாங்க. அந்த பிள்ளைகளுடைய வெற்றியை கொண்டு நம்ம சந்தோஷம் அடைவோம். அந்த பிள்ளைகளுக்கு மூலியமா கிடைக்கிற உறவுகள் மூலியமா நமக்கு நிம்மதி கிடைக்கும். இப்படி எல்லாம்ன்றது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா இது உதவி அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தஆலா இதை சிறப்பாக்கி வைத்து மறுமைக்கும் இந்த பொருட்கள் மூலியமாகவும் பிள்ளைகள் மூலியமாகவும் நமக்கு அருள் செய்வான். அந்த பொருட்களை நம்ம அதிகமாக மார்க்க வழியில செலவழிக்கக்கூடிய ஹலாலான வழியில சம்பாத்தியம் பண்றது அது ஒரு அருள். அதை ஹலாலான முறையில் செலவழிக்கக்கூடிய ஒரு அருளை பாவ மன்னிப்பு செய்வதன் மூலியமா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுப்பான். அதே மாதிரி தான் பிள்ளைகளையும். ஏன்னா இன்னைக்கு பொருட்கள் மூலியமா எப்படி பொருட்களை சம்பாதிக்கணும், அதை செலவு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல வழி தவறி மார்க்கத்தை மறந்து மனிதன் திரிகிறானோ, அதே மாதிரி ஒரு பிள்ளை மீது கொண்ட பாசத்தின் காரணமாக மனிதன் மார்க்கத்தை விட்டு எத்தனையோ சந்தர்ப்பங்களை வழி தவறிடுறான் இல்லையா? அந்த பிள்ளைகளுக்காக மட்டும் பிள்ளைகளுடைய பாசம் நம்ம கண்ணை மறைச்சிருது. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றான் இல்லையா, அந்த பிள்ளை எப்படி இருப்பாங்களாம்? நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இந்த உலகத்திலும் மார்க்கத்திலும் நமக்கு கண்ணியத்தையும் வெற்றியும் தரக்கூடிய மாதிரியான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளருவாங்களாம். அப்போ நம்ம செய்யற இந்த பாவ மன்னிப்புங்கிறது நமக்கு பொருட்களையும் பிள்ளைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்கள கரெக்டா நிர்வகிக்கிற ஒரு தன்மையும் நமக்கு கொடுக்கும். எப்படி வளர்க்கணும், எப்படி செலவு பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்போ இந்த பாவ மன்னிப்புனால நம்மளுக்கு எப்படி ஒரு உயர்வு கிடைக்குது பார்த்தீங்களா? நமக்கு இந்த உலகத்துல நம்ம என்னங்க எத்தனையோ பேருடைய புலம்பலே என்னவா இருக்கு? ஐயோ என் பிள்ளை இப்படி பண்றான், என் பிள்ளை இப்படி பண்றான், இதுதானே ஒரு பெரிய புலம்பலா இருக்கு. ஸோ அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். நீ பாவ மன்னிப்பு கேளு, நான் உன் பிள்ளையும் கொடுக்குறேன், அந்த பிள்ளைகள் மூலயமா உனக்கு உதவியும் கிடைக்க வைக்கிறேன் அப்படின்னா நமக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இருக்கா? நீ பாவ மன்னிப்பு கேட்டால் உனக்கு செல்வத்தையும் கொடுக்குறேன், அந்த செல்வத்தை நிர்வகிக்கிற, அந்த செல்வத்து மூலியமா நன்மை அடைகிற வழியும் காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அதை விட சந்தோஷம் இருக்கா? அதனால அதிகமா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா தோட்டங்களை தருவானா. இப்போ இந்த ஜன்னாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தோட்டங்களை குறிக்குது. இப்போ நமக்கு இப்போ இன்னைக்கு எதுக்கு தோட்டம்? ஏற்கனவே பணம் தரேன்னு சொல்லிட்டான், மலையை தரேன்னு சொல்லிட்டான். எதுக்கு தோட்டம் அப்படின்னா இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஜன்னாத் தோட்டம், அதாவது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு தோட்டம், இங்கே இருக்கிற நம்ம பார்க்குற தோட்டம் கிடையாது. அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கை, அப்படி வெளியே பார்க்கும் போதே ஒரு பாவ மன்னிப்பு செய்கிறவனுடைய வாழ்க்கையில் எப்படின்னா ஒரு அழகான, சரிங்களா, ஒரு பூத்து குலுங்குற ஒரு தோட்டம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைரெக்டாக தோட்டத்தையும் எல்லாம் கொடுப்பான். சரிங்களா, டைரெக்டாகவே நிறைய தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் ஆக்குவான். அதே மாதிரி நம்மளை என்ன ஆக்குவான், நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் தஆலா அழகாக பெருக்கி அதை அழகாக்கி மற்றவர்கள்கிட்ட காட்டுவான். அதே மாதிரி நமக்கு இருக்கிற விவசாய வளம், நில வளம், இது எல்லாமே பெருகும். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம இப்போ ஒரு வீடு வச்சுருப்போம், அந்த வீட்டில் 1008 கடன் இருக்கும், இல்லை பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். சூழலில் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை செய்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா உயர்த்துவோம். சரிங்களா, அதுதான் தோட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆறுகளை தருவானா. ஆறுகளை தரது அப்படின்னா என்ன? இப்போ ஏற்கனவே மழையை தரேன்னு சொல்லிட்டான் இல்லையா? இப்போ ஆறுகளை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மழைங்கிறது தான் நம்ம உலகத்துல செழிப்புக்கு தேவையான முதல் சோர்ஸே இல்லையா? இந்த தண்ணீருங்கிறது தான்.
அந்த தண்ணீரை அல்லாஹ் கொடுக்கறது மட்டும் அவன் செய்கிற அருள் கிடையாது, அந்த தண்ணீரை சரியான முறையில் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு அறிவை நமக்கு கொடுக்கறதும், அதே மாதிரி சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு நிலத்தை கொடுக்கறதும் ஒரு மிகப்பெரிய அருள். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ மழை தேவைப்படுது நம்ம உலகத்துக்கு. அந்த மழை தான் பெய்யுது, அதிகப்படியான மழை கூட பெய்யல, ஆனால் அதை சேகரித்து வைக்க சரியான இடம் இல்லாததுனால எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இப்போ சென்னையிலலாம் வந்த வெள்ளத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? எதனால? அது கரெக்டாக போகிறதுக்கான இடம் இல்லை. உங்களுக்கு மழை அருள், ஆனால் அந்த மழை அருளாக எப்போ ஆகும்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்தினாதான் அந்த மழை அருள் ஆகும் இல்லையா? அதை விட்டுட்டு நான் அது இருக்கிறதுக்கான அந்த தண்ணி இருக்கிறதுக்கான இடமே இல்லைன்னா அது எப்படி அருள் ஆகும்? நமக்கு முசீபத்தாக தான் ஆகிடும். அதனால் அல்லாஹ் தஆலா இங்கே ஆறுகளை தரேன் அப்படின்னு சொல்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்க நம்மளுக்கு தண்ணீர் வளம் ரொம்ப தேவை. அந்த தண்ணீர் வளத்தை சேகரிக்கிறதுக்கான அந்த அழகான ஆறுகளை உண்டாக்குவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூமியில் ஆறுகள் இருக்குது அப்படின்னும் போதே அந்த பூமியில் பேராசைகள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வாழ்க்கை சீராக இயங்குகிற ஒரு நிலை இருக்கும் இல்லையா? ஸோ அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இந்த மாதிரி நமக்கு மழையை கொடுக்குறேன், செல்வத்தை கொடுக்குறேன், பிள்ளைகளை கொடுக்குறேன், தோட்டத்தை கொடுக்குறேன், ஆறுகளை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? நம்ம பாவ மன்னிப்பு செய்கிறத அல்லாஹ் தஆலா என்கரேஜ் பண்ணுறான். அதனால் நம்ம எவ்வளோ அதிகமாக பாவ மன்னிப்பு செய்வோமோ இந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வோம். இப்போ இதில் சில பேர் நினைக்கலாம், இதில் இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தானே அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான், தௌபாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டால், இதுக்கு பல தஃப்சீர் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அல்லாஹ் தஆலா பொதுவாக பாவ மன்னிப்பு அப்படின்னு கேட்க சொல்லி நம்மளை சொல்கிறான்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது நம்ம என்ன சொல்லுவான்னா, தௌபா செய்யுங்க அப்படிங்கிறத விட இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு தான் நிறைய வசனங்கள்ல வருது. ஏன்னா இந்த இஸ்திக்ஃபாருங்கிற வார்த்தை நம்ம வாயால் சொல்கிற அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லாங்கிற வார்த்தை கிடையாது. இந்த இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாகவே நார்மலாகவே எதை குறிக்கும்னா, நம்மளுடைய மனதிலிருந்து நம்ம செய்த பாவங்கள் தவறு அப்படின்னு உணர்ந்து சொல்கிற வார்த்தையை தான் குறிக்கும். சரிங்களா? அதனால் நம்ம இன்னைக்கு அதை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் அஸ்தக்ஃபிருல்லா 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 இது தயவு செய்து இப்படி சொன்னால் அது வந்து பயனற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம என்னன்னா அதோடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுதல் தான் நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும். நம்ம அதுக்கு பதிலாக தமிழில் கூட என் பாவங்களை மன்னிச்சிடலாம், என் பாவங்களை மன்னிச்சிடலாம், என் பாவங்களை மன்னிச்சிடலாம் இப்படி நம்ம கேட்கறது மூலயமா இன்னும் நிறைய நன்மை அடையலாம். இல்லை நான் அஸ்தக்ஃபிருல்லா சொல்லும் போதே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, நான் என் பாவங்களை மன்னிச்சிடலான்ற ஒரு நினைப்போட தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ரொம்ப சிறந்தது தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து அந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்கிறது இந்த அஸ்தக்ஃபிருல்லாங்கிறதுல இந்த துவாக்கான எல்லா வார்த்தைகளையுமே இல்லையா சொல்கிறது மிகவும் சிறந்தது தான். ஆனால் வெறும் வார்த்தையால் நம்ம சொல்லிட்டு நான் பாவமன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறது அது தவறான விஷயம். அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தெரிந்த லாங்குவேஜில் சொல்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 தடவை இஸ்திக்ஃபார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க அப்படின்னு நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் ரொம்ப ரொம்ப புத்திசாலி இல்லையா? அவங்களுக்கு மறுமை வாழ்க்கை வெற்றிக்குரியது அப்படின்னு இருந்தாலும் அந்த மறுமை வாழ்க்கைக்காகவும் நான் இங்கே ஏதாவது தெரியாமலும் பாவம் பண்ணியிருந்திருக்கலாம், சிறு தவறுகளும் பண்ணியிருக்கலாம், அதுக்காகவும் மன்னிப்பு அவங்க கேட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையுடைய இந்த நிம்மதியும் மன நிம்மதியும் பெருக்கிறதுக்காகவும் அவங்க கேட்டிருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒமா கேனல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை. அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த மனிதர்களையும் வேதனைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான். இப்போ இந்த வேதனை அப்படிங்கிறது நம்ம மேலாக்கப்படுற கஷ்டங்கள்ல இருக்க தான் செய்யும். இப்போ ரசூலுல்லாஹ் படலையா, கஷ்டத்துலேயே தானே இருந்தாங்க இல்லையா? அப்போது நமக்கு மேலே அதிகமாக சில கஷ்டங்கள் தெரிஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாவ மன்னிப்பு கேட்கறது மூலயமா அந்த கஷ்டங்களை, அதாவது மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு வரதா இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அது மறுமையில் மட்டும் கிடையாது, இம்மைக்கும். சரிங்களா? அப்போது அந்த மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தண்டனை எதனால நமக்கு கிடைக்காம இருக்குது? இப்போ ஒரு மனுஷன் ஒரு சின்ன அளவில் இப்போ அவனுக்கு ஒரு கையில் அடிப்படுதுன்னு நினச்சிக்கோங்களேன், அவன் பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறவனா இருந்தால் அவனுக்கு அந்த அடியே மிகப்பெரிய அடியாக பட்டு இருந்திருக்கும். ஆனால் அவன் அதிகமாக பாவ மன்னிப்பு செய்கிறது மூலியமாக அவனுடைய வேதனையை அல்லாஹ் தஆலா குறைச்சிடுறான். சரிங்களா? ஸோ நமக்கு நான் பாவ மன்னிப்பு செஞ்சுக்கிட்டே தானே இருக்கேன், இருந்தாலும் எனக்கு கஷ்டம் வருதே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துட்டான், நீங்கள் பாவ மன்னிப்பு செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடையாது, நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்கன்னு. அப்போது நமக்கு வர மிகப்பெரிய தண்டனையை, மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் குறைச்சி நம்மளுக்கு லேசாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, லவ்லா யஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் கிருபை செய்யப்படும் பொருட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா?
அல்லாஹ் தாலா கேட்குறான், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா, நான் உங்கள் மீது கருணை காட்டுவேனே. அல்லாஹுடைய கருணைன்னு ஒன்று நம்ம மேலே காட்டுவேன்னு அவன் சொல்லிட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? நம்ம மேலே நான் எவ்வளோ வேணால் கருணை காட்ட ரெடியாக இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அப்போ நமக்காக அவர் என்ன வேணால் செய்வாருன்னு தானே அர்த்தம். அப்போ அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவனுடைய அந்த கருணை இல்லையா? அவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறது, அவன் நம்ம மேலே இணக்கமாக இருக்கிறது. ஸோ பாவ மன்னிப்பு கேட்கறது மூலியமாக இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட், அல்டிமேட் கிஃப்ட் என்னன்னா அவன் நம்ம மேலே கருணையாக இருக்கிறான். அவன் நம்ம மேலே என்ன பண்ணுறான், நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை இந்த உலகத்தில் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னும் சில ஹதீஸ்களும் வசனங்களும் இந்த பாவ மன்னிப்பு கேட்கறது மூலிமா அல்லாஹ் தாலா மறுமையை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை நமக்கு எப்படி சிறப்பாக்கி கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே சொன்னால் நேரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதி இருக்க குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும், அதாவது இந்த நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுனால இந்த உலகத்தில் நம்ம அடையிற நன்மையை பற்றி சரிங்களா அதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாவ மன்னிப்பு கேட்காததுனால நம்ம அடைய போகிற பிரச்சனைகள் என்ன இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் அதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் தாலா நாம் செவியுற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.